السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாமெல்லாம் சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ ஒளிப்பதிவு நாம் பார்த்தோம். அதிலே ஒரு வயோதிபர் குத்துபுல் அக்தாப் கௌசுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு தஆலா சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பற்றி, அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய முஹியுத்தீன் மௌலூதை பற்றி தவறான முறையில் விமர்சனம் செய்திருந்தார். அதாவது, மா தத்லு ஷம்சு ஹத்தா துசல்லிம அலைய, என் மீது என்னிடம் சலாம் உரைக்காமல் சூரியன் உதிக்காது என்று குத்துபு நாயம் அவர்கள் சொன்னதாகும். அதே போன்று அவர்களுடைய கராமத்துக்கள் சிலவற்றை மறுத்து அவர் பேசியிருந்தார். இதெல்லாம் நம்பக்கூடிய சம்பவமாக இருக்கிறதா, நம்பக்கூடிய விஷயமா என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்டிருந்தார். சூரியன் இவர்களுக்கு என்னது, குத்துபுல் அக்தாப் கௌசுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு தஆலா சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டுத்தான் சூரியன் உதிக்குமாம் என்றெல்லாம் இந்த முஹியுத்தீன் மௌலூதே வந்திருக்கிறது, இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா என்றெல்லாம் அவர் கேட்டிருந்தார். ஆனால் அந்த மனிதர் ஒரு விஷயத்தை மறந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அதாவது, மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷை, யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறாரோ அவருக்கு அனைத்துமே பயந்துவிடும் என்று ஒரு வசனத்தை அவர் மறந்திருக்கிறார். உலகத்திலே அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்து விடுகிறார். அனைத்தும் அவருக்கு பயப்படும். அவருக்கு பயப்படும் சொன்னால் பயந்து ஓடுறதல்ல, பயந்து ஒழிக்கிறதல்ல, அவருடைய கட்டளைக்கு கீழால் வந்துவிடும். அல்லது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய நிலைமைக்கு அந்த படைப்பினங்கள் அனைத்தும் வந்துவிடும். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தையே ஆட்சி செய்தார்கள். அல்லாஹுவை தவிர மற்ற அனைத்தும் அவருடைய அதிகாரத்தின் கீழ். காற்றாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், மலக்குமார்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், அனைத்துமே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அரசாட்சிக்கு கீழே வந்துவிட்டது, அல்லாஹுவை தவிர. இப்போ அல்லாஹுக்காக யார் உலகத்திலே வாழ்ந்து கொள்கிறாரோ அவருக்காக அல்லாஹ் ஆகிவிடுகிறான் என்று சொன்னால், ஒரு ஹதீஸ்லே நஃபிலான அமல்களை கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹுவை நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ் அவனிடத்தில் நெருங்குகிறான். எந்த அளவுக்கு சொன்னால், அவன் கேட்கக்கூடிய காதாக, பார்க்கக்கூடிய கண்ணாக, பேசக்கூடிய நாவாக, பிடிக்கக்கூடிய கையாக, நடக்கக்கூடிய காலாக அல்லாஹ் மாறிவிடுகிறான் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவருடைய விஷயத்தில், அதாவது அவர் உலகத்திலே மற்றவர்களால் செய்ய முடியாத கராமத்தான விஷயங்கள் எல்லாம் செய்து காட்டுவார். மற்றவர்களால் செய்ய முடியாதுன்னு சொன்னாக்கா, இப்போ அல்லாஹுடைய பார்வைக்கு எல்லை கிடையாது. இவ்வளவு தூரம் தான் அல்லாஹ்வால பார்க்க முடியும் என்ற எல்லை கிடையாது. நம்முடைய பார்வைக்கு எல்லை உண்டு. கடற்கரை ஓரத்துக்கே போனாலும் அடுத்த கரை எங்கே இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியாது. குறிப்பிட்ட ஒரு தூரத்தை பார்க்க முடியும். அதே போல் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்க சுவருக்கு அந்த பக்கம் என்ன இருந்து கொண்டிருக்கிறது போய் நம்மளால் பார்க்க முடியாது. வெளியே போனால் தான் பார்க்க முடியும். ஆனால் ஔலியாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பார்வையுடைய எல்லையை எடுத்து விட்டான். இவ்வளவு தூரம் தான் அவர்களால் பார்க்க முடியும் என்ற எல்லையை எடுத்து விட்டான். வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தை என்பதை சொல்லக்கூடிய ஆற்றலும் அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று எவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்டாலும் அதை கேட்கக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவங்க அல்லாஹ்வுக்காண்டி வாழ்ந்தவங்க. அல்லாஹ் அதனால் அவர்களுக்கு ஒரு பரிசு போன்று, ஒரு அன்பளிப்பு போன்று அவர்களுக்கு தன்னுடைய நேசர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அந்த அதிகாரத்தின்படி இந்த உலகத்திலே படைக்கப்பட்டவைகள் அவர்களுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடக்கின்றது. இதனால்தான் மா தத்லு ஷம்சு ஹத்தா துசல்லிம அலைய, என் மீது சூரியன் சலாம் சொல்லாமல் உதிப்பதில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அடிபடுகிறது அது. அதே நேரத்தில் சூரத்துல் பக்கராவுடைய முதலாவது பகுதியிலே ஒரு வசனத்தை பாருங்கள். முத்தகீன்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, ஹுத்தல்லில் முத்தகீன் என்று சொல்லி முத்தகீன்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இப்படி சொல்கிறான்: அல்லதீன யுக்மினூன பில் கைபி, அவர்கள் மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முத்தகீன்கள் என்ன மறைவான விஷயங்கள்? அல்லாஹ் நம்முடைய கண் பார்வைக்கு தெரிவதில்லை, ஆனால் நாம் அல்லாஹை நம்பி இருக்கிறோம்.
மலக்குமார்களை நாம் பார்த்ததில்லை, நாம் நம்புகிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். நரகம் சொர்க்கத்தை பார்த்ததில்லை, ஈமான் கொண்டிருக்கிறோம். இது மட்டும்தான் மறைவான விஷயங்களா கேட்டா இல்ல. நம்முடைய அக்களுக்கு, நம்முடைய புத்திக்கு எது மறைவான விஷயங்களா இருக்குதோ அதுவும் மறைவான கைபு தான், மறைவான விஷயங்கள் தான். அதையும் ஈமான் கொண்டிருக்கணும். அப்பதான் ஈமான் உள்ளவனாக முடியும். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதர், ஒரு வலியுல்லா அல்லது ஒரு நபி எப்படி முஜிதாத்துக்களை நடத்தி காட்டினார்களோ அதே போல வலிமார்கள் கராமாத்துகளை நடத்தி காட்டுகின்ற பொழுது, இயற்கைக்கு மாற்றமான விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்து காட்டுகின்ற பொழுது, மற்றவர்களால் முடியாத விஷயங்களை செய்து காட்டுகின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏற்றுக்கொள்ளாமல் போனால் ஈமான் இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு பொதுமக்களை மடக்கக்கூடிய ஒரு கேள்வியாக அவர்கள் வைத்த கேள்வி என்ன தெரியுமா? அவங்க ஒளியில்லாத உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் சொன்னானா? நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க என்றே பொதுமக்களை கேட்டோடனே பொதுமக்கள் அதுவும் ஒரு உண்மைதான், எங்களுக்கு அல்லாஹ் சொல்லலே, இவர் தான் வெளியுள்ளான்னு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லலே என்று சொல்லி அந்த பொதுமக்களையே அப்படியே மூளை செலவை செய்கிறார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து விட்டால் அவருடைய கட்டளைக்கு அல்லாஹுடைய படைப்பினங்கள் உள்ளடங்குவார்கள், அதிலே அடிபணிந்து நடப்பார்கள். அப்ப அதுல ஒன்றுதான் குத்துபுல் அக்தாப் கௌசுல்லா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு தஆலா ஸர்ருல் அஸீஸ் அவர்களுக்கு சூரியன் சலாம் சொல்லுவது. அதே போன்று இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். இப்போ அவருடைய கராமத்துகளை மறக்கக்கூடியவர்கள், அதாவது வலியுல்லாக்களே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லது இவர்கள் தான் வலியுல்லாக்கள் உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை தலையிடவே கூடாது. நாங்க முஹியுத்தீன் முழுவதோறும் நாங்க என்ன செய்கிறோம்? வலியுல்லாக்களை நம்புகிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால நாங்க அவர்களை புகழ்ந்து முஹியுத்தீன் முழுதெல்லாம் ஓதுகிறோம். நீங்க தான் ஒலியாக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்க ஏன் இதுல தலையிடுறீங்க? உங்களுக்கு இது தவறுன்னு சொன்னா, இது தவறுன்னு பட்டா நீங்க ஒதுங்கி இருக்க வேண்டியதானே. அதே நேரத்தில் வலியுல்லா என்பவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, அலா இன்ன ஓலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அறிந்து கொள்ளுங்கள், உணர்வு பெற்று பாருங்கள், ஓலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, அவர்கள் கவலையும் படமாட்டார்கள். அல்லதீன ஆமனு வக்கானு எத்தக்கூன், அவர்கள் ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்கள், அவர்கள் தக்குவாதார்கள். எங்களை மாதிரி ஆடிப்போன ஈமான் அல்ல, பாவங்கள் கலந்து போன ஈமான் அல்ல அவர்களுடைய ஈமான், பரிசுத்தமான ஈமான். வக்கானு எத்தக்கூன், அவர்கள் தக்குவாவுடையவர்கள். எங்கடமாய் நினைச்சா தக்குவா, நினைச்சா கண்டபடி பேசுற அந்த மாதிரி இல்லை, அவர்களுடைய தக்குவா வேறு. லஹுமுல் புஷ்ரா, அதனால தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்கிறான், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்து துன்யா வஃபில் ஆஹிரா, இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக, வாழ்த்து உண்டாவதாக அல்லாவே வாழ்த்தும் சொல்லிவிட்டார். ஏன் காரணம்? லா தபுதீல லிகலிமாத்தில்லா, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பகரமாக வேற எதையும் அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள் என்று சொன்னால், முழுக்க முழுக்க அவருடைய எண்ணங்கள் முழுக்க அவர்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் அல்லாஹ் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா அவர்களை தன்னுடைய இறைநேசராக ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய நேசராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார். ஓலியாக்கள் என்றால் அதிகாரம் உள்ளவர்கள், நேசர்கள் என்றெல்லாம் பொருள்படும். அப்ப அல்லாஹ் கொடுத்த அதிகாரத்தில் அவர்கள் செய்கிறார்கள். குத்துபுல் அக்தாப் கௌசுல்லா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு தஆலா ஸர்ருல் அஸீஸ் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி சொல்கிறார், எனக்கு நீண்ட காலமாக குழந்தைகளே, எனக்கு ஆண் குழந்தை வேண்டும். சரி, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி குத்துபுனான் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி சில காலத்துக்கு பின்னால் சொல்கிறார்கள், எனக்கு பிறந்தது பெண் குழந்தை தான் பிறந்திருக்கிறது, தாங்கள் சொன்னீர்கள் ஆண் குழந்தை தான் பிறக்கும் என்று சொல்லி. குத்துபுனான் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஆண் பிள்ளையை, அந்த பெண் பிள்ளையை மூடி வைங்கள், ஒரு துணியால் மூடி வைங்கள், நான் பார்க்கிறேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போய் அந்த துணியை நீக்கி பார்க்கிறார்கள். அந்த குழந்தை ஆண் குழந்தையாக மாறி இருக்கிறது. ஓலியாக்கள் நினைப்பார்கள் அல்லாஹ் நடத்தி கொடுப்பார். மறைவான விஷயங்கள் என்றது இதுக்குத்தான். இது போன்ற விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் அது எப்படி நம்ப முடியும்? அது எப்படி அவர்களுக்கு சலாம் சொல்லும்? அது எப்படி குழந்தை அப்படி மாறிவிடும் என்று சொன்னால், நீங்க கேள்வி கேட்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஈமானில் தடுமாற்றம் இருக்கிறது, நீங்கள் குர்ஆன் வசனத்தை மறுக்கிறீர்கள் என்று அர்த்தம். என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறான், அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்கிறான். உலகத்திலே அனைத்து செயல்களும் அல்லாஹ் செய்கிறான். நாம ஒலியாக்களுடைய பொருட்டால் நாம் கேட்கிறோம், நடத்தி வைப்பவன் அல்லாஹ். இதை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இன்று மக்கள் மத்தியிலே மூளை செலவை செய்து அவர்களுக்கு இந்த விஷயங்களை பொய்யான ஒரு இட்டுக்கட்டு போன்று அவர்களை சொல்லி காட்டி நீங்கள் மக்களிடத்தில் பயம் பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால், அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். வலிமார்களுடைய விஷயத்தில் விளையாடினால் அல்லாஹ் அவனோட யுத்தம் செய்வான். வலிமார்களை நோவடித்தால் அல்லாஹ் அவனோடு யுத்தம் செய்வான் என்று சொல்லி ஹதீஸ் குதிஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் குதிஸ் என்பது அல்லாஹ் சொன்னது. அப்போ வலிமார்களை பகைத்து கொண்டவன், அவர்களை நோவினை செய்தவன் அல்லாஹோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகி கொள்ள வேண்டும். முடியுமா அல்லாஹோடு யுத்தம் செய்வதற்கு? எனவே இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு எது தெரியாதோ அதை தெரிந்தவர்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா?
ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவற்றை அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல அஹ்லு ஸிக்ருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அஹ்லு ஸிக்ருன்னா ஸிக்ருடையவர்கள் அப்படி என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அறிவுடையவர்கள் ஞானவான்கள் என்றும் அர்த்தம் இருக்கிறது. அஹ்லு ஸிக்ர் என்று சொல்லும் பொழுது ஸிக்ருடையவர்கள் என்ற அர்த்தம் வைத்து பார்த்தா அந்த இடத்துல யாரு? வழிமாறுகள், அல்லாஹுக்காண்டி தன்னுடைய இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். எனவே அவரிடத்துல கேட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு விஷயத்தை தெரியலைன்னு சொன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வந்துதான் முடிவெடுத்து செல்ல வேண்டும். அல்லது ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்துட்டா அதை உடனே இது இப்படி எல்லாம் இருக்குது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுடைய புத்திக்கு படல என்று சொன்னா ஈமான்ல தடமாற்றம் வந்துவிடும். எனவே இது போன்ற விஷயங்களில் இருந்து நாம் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இது போன்ற வழிகட்டவர்களுடைய விஷயங்களிலிருந்து, அவருடைய கொள்கையிலிருந்து நம்முடைய சுன்னத் ஜமாத் மக்களை காப்பாற்றி அருள்வானாக. கடைசி மூச்சு வரைக்கும் ஈமானோடும் தக்வாவோடும் சுன்னத்து வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் பாலிப்பானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.